Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னால உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். லைவ் வீடியோ லாஸ்டா நம்ம பண்ணியிருந்தோம். அதுல என்ன ஆயிட்டு அப்படின்னா, நெட்வொர்க்கு டக்குன்னு கட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரமா பேசின பிறகுதான் பாக்குறேன் நெட்வொர்க் சுத்தமா இல்லாம போயிருக்குது. அதுல நிறைய கம்ப்ளைண்ட்டுகள்லாம் இருந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் நீங்கள் ஒரு ஆளை பார்க்கணும் வாங்கணும், ஏதாவது பிரச்சனைக்காக நான் போய் பார்க்குறது வாங்குறதுக்கு 20,000 ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது முற்றிலும் தப்பு. என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் இருக்கிறேன். ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ நான் என்னுடைய பெட்ரோல் சார்ஜ், அதாவது நான் கார் வச்சுருக்கிறேன், என் கூட எப்பவுமே 2 பேர் வருவாங்க, அவங்களுக்கு சம்பளம் நான் பார்க்குறது, இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபா 15 ரூபா ஆகும். சில சமயத்தில் 20 ரூபாய் கூட ஆகும். நான் அதை சொல்லிடுவேன், இந்த மாதிரி தந்தால் நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லுவேன். இல்லைன்னா அவங்கள்ட்ட கூடுதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், பக்கத்தில் ஏதாவது மாந்திரிகர்கள் இருந்தால் நீங்கள் அவங்கள போய் பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லிடுவேன். இதை ஒருத்தர் பயங்கரமா கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. அதுவே கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வேலை செய்யறேன், அதுக்காக எல்லாருமே வேலை செய்து காசு தானே வாங்குறீங்க, யாருக்கும் சும்மா பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஆனா எனக்குன்னு நான் வாங்கக்கூடிய கூலி வெறும் 450 ரூபாய் தான். அதை சில பேர் தருவாங்க, சில பேர் தரவே மாட்டாங்க. அதை கூட நான் கண்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய வேலையை நம்ம தொடுத்து செய்துட்டு இருக்கணும். நம்மளால வேற எங்கேயும் போய் கெட்டு போயிடக்கூடாது, அதாவது வேற யாருக்கிட்டே மாட்டி தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால நான் இந்த மாந்திரிக தொழிலை அதாவது தொழிலாக கூட பண்ணலைங்க, ஒரு சேவையாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க பிரச்சனையை சொல்லி வரும்போது என் கையில் காசெல்லாம் கிடையாது, நான் பெரிய பணக்காரம்லாம் கிடையாது. ஆனால் என்னால் முடிஞ்ச உதவியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடியவங்க அவங்க பிரச்சனையை கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கான அந்த வேலைக்கான காசை வாங்கி நான் அதை பண்ணி கொடுக்குறேன். இதை மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை சிலவங்க புரிஞ்சுக்கிடாம சில வார்த்தைகள் பேசிடுறாங்க, அதாவது இந்த மாதிரி கமெண்ட்லாம் அடிச்சிடுறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது புரியாத ஒரு புதிராக இருக்கும். அதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொன்னேன். எனக்கு கார் வாங்கி கொடுத்தது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இந்த காரை வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வச்சேன். அவர் சிங்கப்பூரை சேர்ந்தவர் தான். அவர் எனக்கு இந்த காரை வாங்கி கொடுத்தாரு. அதன் பிறகு இன்னொருத்தர் பைக் வாங்கி கொடுத்தாரு. இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க, பொருளாட்டு பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு தேவையான சம்பளம் மாதம் எனக்கு கிடைக்குது, ஒரு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே ஒரு சேனலில் எனக்கு 25 ரூபா வரும். இன்னொரு சேனலில் 6 மாதத்துக்கு ஒரு தான் வரும். ஏன்னா அதுக்கு நான் வீடியோவே பண்ணுறதில்லை. நாகாமனுஷம் சேனல் உங்களுக்கே தெரியும், கூடுதல் வீடியோ பண்ணாமல் அப்படி தான் இருந்துட்டு இருக்குது. அப்படி தான் போயிட்டு இருக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. நான் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி காசு வாங்கி இந்த தொழில் பண்ண முடியாது. இந்த தொழிலில் காசு வாங்கி சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதிக்கிறது ரொம்ப நாள் நீடிக்கவும் செய்யாது. அது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போன ஒரு உறுதிமொழின்னு கூட சொல்லலாம். அப்படி நான் இருக்கிறேன். அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நல்லா தான் இருக்கிறேன். எல்லா விஷயத்துலையுமே சரி, யாருக்கு என்ன தேவையோ என்ன நடக்க போகுதுங்கிறதான் சொல்கிறோன்னு சொல்லல, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்லது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்கு வேண்டி நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போராடுவேன். சரி, இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவத்தில், அதாவது லைவில் மிஸ் ஆகி போன விஷயங்கள். லைவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சார் டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு. கட் பண்ணிட்டு போகலை.
நெட்வொர்க்கு அப்படியே நின்றுடுச்சு. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு தெரியல நெட்வொர்க் நின்னே தெரியல. என் பக்கத்தில் என்னுடைய மகள் தான் இருந்துகிட்டு இருந்தா. அவள் தான் எல்லாத்தையும் சொன்னா நெட்வொர்க்கு கட் ஆயிடுச்சு, நீங்கள் இனி பேசுகிறதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டா. சரி வந்தது வரைக்கும் போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணி அதை போட்டிருந்தோம். இதுதான் நடந்த சம்பவம். சரி வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் தேனி மாவட்டம் தான். அதாவது தேனியிலேருந்து நிறைய கதை வந்துட்டே இருக்குது. ஆனால் இந்த கதை வந்து நான் என்னுடைய அப்பா கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஆனால் இந்த சம்பவத்தை வந்து சரவண பெருமாள் அப்படிங்கிறவர் தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் நாங்களே போய் செய்த ஒரு விஷயம் கூட அப்படிங்கிறதுனால இந்த சம்பவம் வந்து எனக்கு ஞாபகத்தில் அப்படி நின்றுட்டே இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய சரவண பெருமாள் இவர் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு கீழே வந்து அதாவது என்ன அப்படின்னா, இவங்க குடும்பத்திலே மொத்தம் 12 பேர், அதாவது அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 12 பேர். இவர் நடுவாப்புல உள்ளவர் தான் நம்மளுடைய சரவண பெருமாள். ஆனால் சரவண பெருமாள் வந்து சாதாரண ஒரு உழைப்பாளி. நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய வேலைகள், இந்த வயக்காட்டு வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் செய்து தான் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த டைமில் அவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த குடும்ப ரீதியாட்டு காசு பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவரை மொட்டை பையனை ஆக்கிட்டாங்க. இவருக்கு அந்த டைமில் கல்யாணம் ஆகலை. இவருடைய தம்பிகள் 2 பேர் வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவருக்கு கல்யாணமே ஆகலைங்க. இப்படி பொண்ணு தேடிட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அண்ணன்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சின்ன குடும்பம், அதாவது குடும்பத்தில் பெரியவங்க. இவங்களுடைய வீடு வந்து ரொம்பவே சின்ன வீடுங்க. அதாவது என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பேரும் வெளியில தான் தூங்குவாங்க. அதாவது பக்கத்தில் கொட்டாய் மாதிரி கட்டி அதில் தான் தூங்குறாங்க. கிட்டத்தட்ட 5 சென்ட் நிலம் மட்டும்தான் இவங்களுடைய நிலம். அதையும் இவங்க 10-12 பேருக்கு பாகம் வச்சா யாருக்கும் எதுவுமே மிஞ்சாது. அப்படி ஒரு கண்டிஷன் தான். அதில் வந்து இந்த மூத்த பையனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரையாக கல்யாணம் பண்ணி விடும்போது அந்த சிலவை ஏற்றுக்கிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தம்பிகள் கல்யாணம் முடிஞ்சோன்னா அவங்களுக்குலாம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வீடு வெளியே பார்த்துக்கிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஆனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய சரவண பெருமாள் வந்து என்னன்னா, இப்போ ஆக பிச்சைக்காரன் மாதிரி இருக்காருங்க. இவருக்கு அந்த இடத்துல ஒரு பங்கு உண்டு. அதாவது அந்த டைம்ல ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அவருக்கு ஒரு பொண்ணு கிடைக்குதுங்க. அதாவது அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஊர்கள் தாண்டி தாங்க இருக்குது, அதாவது பக்கத்துலன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பொண்ணு கிடைக்குது. அவங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து பயங்கரமான சொத்தும் சுகமும் உள்ள ஒரு பெரிய பணக்காரர். ஆனா ஒத்தைக்கு ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு படிப்பறிவு பெரிய அளவில், அதாவது படிப்பு ஏறலை அப்படிங்கிறதுனால வீட்டிலே பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க. அதுவும் அந்த ஊருக்குள்ள ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய பொண்ணுன்னு கூட சொல்றாங்க. இவர் ஆள் வந்து கருப்பா இருக்கக்கூடியவர், ஆனா அந்த பெண் நல்ல சிகப்பா இருக்கக்கூடியவங்க. ஆனாலும் அவங்க வீட்டுல இவங்கள பார்த்து பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இந்த சொந்த வீட்டுல இருக்கல, அதாவது மனைவியுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துடுறாரு. அதாவது அவங்க வீட்டோட மாப்பிள்ள தான் பார்த்துருக்காங்க. அதற்கு நம்மளுடைய சரவண பெருமாள் என்ன பண்றாருன்னா, அங்கே போய் கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுறாருங்க. கிட்டத்தட்ட 2005 இவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுங்க. 2005 லாஸ்ட்ல கல்யாணம். கிட்டத்தட்ட 6 மாதத்துல அந்த பெண் கருவுற்று இருக்கிறாங்க. அதாவது ஒரு 3 மாத கருவை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறாங்க. வீடு ஃபுல்லா சந்தோஷம். இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயின், மோதிரம், பிரைஸ்லெட் அப்படி இப்படின்னு போட்டு பந்தாவா இருக்கிறாரு. அது இல்லாம இப்போ திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுடைய சரவண பெருமாள் இருக்கிறாருங்க. இதையெல்லாம் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்து சகிக்கல. யாருக்கு அப்படின்னா, சரவண பெருமாளுடைய அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் தாங்க. அப்போ இந்த கடன் கேட்டு இவங்க வீட்டுக்கு போறது அதிக வழக்கமா நடக்குதுங்க. யார் அப்படின்னா, இவருடைய அண்ணன், தங்கச்சி, தம்பிகள் அண்ணே ஒரு 5,000 ரூபாய் கொடுங்கண்ணே, 10,000 ரூபாய் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டு போறது. இவருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த பணமும் இவர் சொந்தமா சம்பாதிச்ச பணம் கிடையாது. எல்லாமே மாமனார் வீட்டு சொத்து. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய மாமனார், மாமியார், அதன் பிறகு மனைவி கிட்ட கேட்டு சம்மதம் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நான் காசு தர முடியும், அல்லாம என்னால காசெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்துக்கிறாரு. ஏன்னா அவருடைய நிலைமை அந்த நேரத்தில் அப்படிதான் இருந்திருக்குது. அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிடவே இல்லைங்க. என்ன ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளையா போயிருக்கிறான், நல்ல பெரிய சொத்துல இருந்துகிட்டு இருக்கிறான், ஆனா நமக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு வன்மம் அந்த குடும்பத்துக்குள்ளாடி நிகழ ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் வந்து அந்த ஜாலியான வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அவங்க மனைவி வந்து 3 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. திடீர்னு நள்ளிரவு ஒரு நாள் இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மனைவிக்கு திடீர்னு வயிறு வலி ஏற்பட்டு கரு கலைஞ்சிருதுங்க.
ரொம்பவே பதட்டப்படுறாங்க. வேகமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்தப்ப இந்த மாதிரி கரு கலைஞ்சிடுச்சு, 6 மாதம் இனிமேல் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இவங்களும் கட்டுப்பாடோட இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த பெண் கருவுற்று இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு பிறகுன்னு சொல்லுறாங்க. 2006 அந்த கண்டிஷன்ல, அதாவது 2005 வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அதுல இடையில போயிடுச்சு. அடுத்து ஒரு 9 மாசம், அதுக்கு பிறகு அடுத்ததாக அவங்க மறுபடியும் குழந்தை வயிற்றுல தங்கி இருக்குது. ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. சரி, மறுபடியும் நமக்கு குழந்தை வரம் கிடைச்சிருச்சு, இதையாவது எப்படியும் பத்திரமா பார்த்து நம்ம பெத்து எடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணும் மனசார நினைச்சிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, கரெக்டா அந்த 3.5 மாசத்துல மறுபடியும் இவங்களுக்கு அபார்ஷன் ஆகுது. இவங்களுடைய கரு கலையுதுங்க. இதே மாதிரி ஒரு நள்ளிரவு நேரத்துல தான் இதுவும் நடக்குதுங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க. மறுபடியும் இதே பிரச்சனை. அப்படியே 4 குழந்தைகள் இவங்களுக்கு தவறி போயிடுது. அதாவது வயிற்றுல இருக்கும்போதே கலைஞ்சு போயிடுதுங்க. என்ன செய்யணும்னு தெரியல. ரொம்ப மன உளைச்சல்ல இருந்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சரவண பெருமாள். அப்பதான் ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க இவங்க வீட்டுல. அதாவது ஒரு மாலை நேரம், ஒரு 6-6:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு சரவண பெருமாள் வந்து வீட்டுடைய சிட் அவுட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. 2 மாடி வீடுங்க. இவங்க 2 பேருக்குமே மாடியில தான் ரூமு, வீடு எல்லாமே மேல கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கீழையும் இவங்க மாமனார் மாமியார் இருக்கக்கூடிய வீடும் அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டுல வேலைக்கு வரைக்கும் ஆள் வச்சிருக்கிறாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் வசதியா இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் சிட் அவுட் பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு நம்மளுடைய சரவண பெருமாள். அப்படி சரவண பெருமாள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க வீட்டுல இருந்து, அதாவது பால்கனில இருந்து ரைட் சைட்ல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ஒன்று மேல போகுது. அதாவது 2வது ஸ்டெப் வரைக்கும் போகுங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ்ல இவங்க மனைவி ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவர் பாக்குறாரு, ஆல்ரெடி இப்போதான் ஒரு 4 கரு கலைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சதையெல்லாம் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ இருந்தவங்க இப்போ 30 கிலோ தான் இருக்கிறாங்க. அந்த கண்டிஷனுக்கு அவங்க உடம்பு மாறி இருக்கு. இந்நேரத்துக்கு இவ ஏன் மேலே போயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியுடைய பேரை சொல்லி சரவண பெருமாள் கூப்பிடுறாருங்க. ஆனா அந்த பெண் நிற்கவே இல்லை. அப்படியே வேகமா மேலே ஏறி அப்படியே மேலே போயிடுறாங்க. என்னடா இவ சொன்னா கூட கேட்காம எங்கடா போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அதாவது ஒரு கற்கள் நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, இருட்டு விழக்கூடிய ஒரு 6:30 மணி டைம். வேகமாட்டு நம்மளுடைய சரவண பெருமாளும் பின்னாலே போக ஆரம்பிக்கிறாரு. மேல மொட்டை மாடியில போய் பாக்குறாரு, அங்க யாருமே இல்லைங்க. என்னடா இது, நம்ம இப்பதான் பார்த்தோம், இவ இப்பதான் மேல போனா, நானும் பின்னால தானே வந்தேன், இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வெளிப்பக்கெல்லாம் சுத்தி பாக்குறாரு, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க எந்த இடத்துலயுமே அந்த பெண்ணை காணலைங்க. சரின்னு நினைச்சவரு வேகமா கீழே இறங்கி வர்றாரு. வெளியில வரும்போது மாமனார் அந்த பால்கனி சிட் அவுட் இருக்கு இல்லையா, அதுல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்ப்பா எங்கப்பா போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரத்துல இவர் நடந்ததை அவங்க மாமனார் கிட்ட சொல்றாரு. இப்பதான் மேல போனா, நானும் பின்னால போனேன், ஆனா மேல அவ இல்லை. ஒருவேளை எனக்கு தெரியாம எப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளுக்கு பின்னாலதான் நான் போனேன், அங்க யாருமே இல்லை மாமா. நான் இப்போ கீழே வரும்போது நீங்க உட்காந்துருக்கிறீங்க, அவ எங்க இருக்கணும், அவ ரூம்ல எல்லாப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாமனார் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அவர் அரண்டு போயிடுறாரு. இருந்தாலும் மாமனார் வந்து இதை பெருசாகல, சரிப்பா அதை விடு, ஏதாவது மனப்பிராந்தியா இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அதை விட்டு விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் இந்த பெண் கன்சீவ் ஆகுறாங்க. அதாவது 2007. அப்படி கன்சீவா இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. கரெக்டா அந்த 3.5 மாதங்க, ஒருவேளை நடந்துருமோ நடக்காதா அப்படின்ட்டுலாம் எதிர்பார்த்துருக்கும். கரெக்டா அந்த 105வது நாளுங்க அவங்களுக்கு மறுபடியும் அந்த கரு கலையுதுங்க. அப்பா அவங்க அப்பா, அதாவது அந்த பெண்ணுடைய அப்பா, நம்மளுடைய சரவண பெருமாளுடைய மாமனார் என்ன நினைக்கிறாருன்னா, இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாருங்க. நள்ளிரவு நேரத்துல அந்த வீட்டுக்குள்ளாடி யாரோ அங்கே இங்கே உலாத்துறது மாதிரியான விஷயங்களை அவங்க மாமனார் மற்றும் மாமியார் பார்த்துருக்குறாங்க. அதுவும் சில சமயத்துல ரொம்ப குள்ளமா யாரோ ஓடுறது வாங்குறது அப்படிங்கறது மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு பெண், அதாவது இந்த நம்மளுடைய சரவண பெருமாளுடைய மனைவி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் அங்கே இங்கேயும் உலாத்துறதை இவங்க பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருகருன்னு, அதாவது பேக் சைடு ஃபுல்லாகவே முடி வச்சு அவங்க வந்து இந்த ஜாக்கெட்டு போடாத ஒரு பெண், அது ஃபுல்லாகவே கருப்பாக ஃபுல்லாக கருகருன்னு அந்த கூந்தலோட பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு இவங்களுக்கு ஒரு டவுட் வருதுங்க, நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 குழந்தைகளை இழந்த பிறகு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மாந்திரிகர், கோடாங்கி இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் பார்க்குறாங்க. அவர் பார்க்கும்போது கோடாங்கி ஒருத்தர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கிறாரு. அவரால் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அவர் ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து காசை வாங்கிட்டு அவர் போயிடுறாருங்க.
ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை நடக்கத்தாங்க செய்யுது. வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிறாங்க, வாங்குறாங்க, உலாத்துறாங்க அப்படிங்கறது மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய மாமனார், நம்மளுடைய சரவண பெருமாளுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, அவருடைய பெரியப்பா குடும்பம் வந்து இங்க தாங்க இருக்கிறாங்க. அதாவது நாகர்கோவில்ல இருக்கிறாங்க. அங்க கால் பண்ணவும் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. கேரளால இருந்து ஏதாவது மாந்திரிகர் வந்து வருவாங்களா, வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த நபருக்கு வந்து எங்க அப்பா வந்து நல்ல பழக்கங்க. சரிப்பா, இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்க எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்க இருந்து வந்தது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமனார் மற்றும் நம்மளுடைய சரவண பெருமாள், இவங்க 2 பேரும் தாங்க ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துருக்குறாங்க. நானும் அந்த டைம்ல கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சாயந்தரம் அவங்க மத்தியானம் வந்துட்டாங்க. மத்தியானம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. சரி சாயந்தரம் போய் பார்த்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன். நான் வர்றது வரைக்கும் எங்கள் அப்பா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் வந்து வீட்டுக்கு வர்றேன். சாயந்தரம் நேரம் வரும்போது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி தேனி வரைக்கும் போகணுண்டா, ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் குளிச்சு எடுத்து ரெடியாகி கிளம்பி எங்கள் அப்பா கூட அவங்க கொண்டு வந்த அம்பாஸ்டர் காரில் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம். ஸ்ட்ரெயிட்டாக அவங்க தேனிக்கு நாங்கள் வந்து சேர்றோம். மறுநாள் காலையில் விடிஞ்சிருது, ஒரு 5-5:30 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம். வீட்டுக்குள்ள போகும்போதே எங்க அப்பா வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளாடி துர்சக்திகள் நிறையவே இருக்குது. சரி நமக்கு சில சாதனங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு கையில கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நள்ளிரவு நேரத்து பூஜைக்கான ஒரு லிஸ்ட்டையும் கையில கொடுக்குறாருங்க. கிட்டத்தட்ட அவங்க எல்லா சாதனங்களும் வாங்கிக்கிட்டு அங்க வந்துடுறாங்க. ஆடு வெட்டுறதுக்கு 2 நபர்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். அதே மாதிரி 2 நபர்கள், நான் எங்க அப்பாவுடைய தெரிந்த நண்பர்கள் 2 பேருங்க. இவ்வளவு பேரும் தான் நாங்க போயிருக்கோம். அதாவது ஒரே அம்பாஸ்டர் கார்ல தான் நெருக்கி தான் இருந்து கஷ்டப்பட்டு தான் போய் சேர்ந்தோம். அப்படி அங்க போன பிறகு அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாந்திரிக பூஜைகளை காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு, தம்பி நீ வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்து இந்த மாதிரி எதிரேர் மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பா அப்படின்ட்டாரு. அப்ப நான் எதிரேர் மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அது ஒரு தேங்காயில அடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உடம்புல ஒரு பெண்ணுடைய ஆன்மா வந்து இறங்குதுங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த பெண்ணுடைய ஒரு உயிர் தோழி, இறந்து போன ஒரு பெண்ணுடைய ஆன்மா தான் வந்து இறங்குது. அது வந்த உடனே பயங்கரமா, கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் காலமாட்டு நான் அவ கூட தான் இருக்கிறேன், நாங்க சின்ன வயசுல ஒன்னா தான் படிச்சோம், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லுதுங்க. சரி, அந்த பேயை வந்து அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொன்னோன்னா அது ஒதுங்கிடுச்சுங்க. அதன் பிறகு உள்ள வர்றது குட்டிச்சாத்தாங்க. இந்த குட்டிச்சாத்தான் வந்தோடனே பயங்கரமா துள்ளுது. அந்த பொண்ணு வந்து அப்படி ஜம்ப் பண்ணுது. இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பயங்கரமா ஜம்ப் பண்ண ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றோம். அப்போ அந்த இடத்துல எதுவுமே அதுக்கிட்ட நாங்க கேட்கல. அதையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஒதுக்கி வைக்கிறோம். அது தேங்காவில். அடுத்ததாக உள்ள வர்றது சுடுகாட்டு காளிங்க. அதையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒதுக்கி வைக்கிறோங்க. ஏன்னா நள்ளிரவு பூஜையில தான் எல்லாமே பண்ண முடியும். இப்ப அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அதாவது சரவண பெருமாளுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்பதான் நிமிர்ந்து ஒரு ஏப்பம் விடுறாங்க பயங்கரமாட்டு. அந்த ஏப்பத்தோட பயங்கரமா அவங்களுக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் இந்த கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால சரி அவங்கள சாப்பிட்றதுக்காக நாங்கள் அனுமதிக்கிறோம். அதே மாதிரி நாங்களும் சாப்பிட்டு இருக்குது. சாயங்காலம் எல்லாருமே அவங்க வீட்டு சிட் அவுட்ல இருந்து ஜாலியா அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நடந்த கதைகள் அது இதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிறோம். நள்ளிரவும் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேல இந்த பூஜையை நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 12 மணி அளவுல இந்த பூஜையை வந்து நாங்க பயங்கரமாக்குறோம். அதாவது பாவை ஆணின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மரத்துல வந்து ஒரு மனித உடலை வரைஞ்சி அதுல மந்திரங்கள் எழுத்துக்கள்லாம் எழுதி அதை வந்து ஆணியால் அடிப்போம். அந்த மாதிரி அந்த ஆன்மாவை ஃபர்ஸ்ட் நாங்க பிடிச்சு அடைக்கிறோங்க. அதாவது அந்த பாவைங்கிற அந்த கட்டையில அடிச்சு ஆணி வச்சு அடிக்கிறோம். அடிச்சு அந்த ஆன்மாவை ஃபர்ஸ்ட் அதில் உட்கார வைக்கிறோங்க. ஆனா குட்டிச்சாத்தான் மற்றும் சுடுகாட்டு காளியன் என்ன பண்ணிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்த வேலை முடியவே இல்லை, அதனால அதை முடிச்சுட்டு தான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அகங்காரம் மட்டும் துள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு எங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, சுதர்சன சக்கர மந்திரங்கள் நிறைய இருக்கு எங்கள்கிட்ட. அப்படி சுதர்சன சக்கர மந்திரத்தை வந்து பயங்கரமா எதிரேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி எதிரேர் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அந்த 2 பேரும், அதாவது அந்த சுடுகாட்டு காளி மற்றும் அந்த குட்டிச்சாத்தான் இதுங்க அங்கிருந்து விலகிடுச்சுங்க, அங்கிருந்து போயிடுச்சு. அதன் பிறகு நாங்க கூப்பிட்ட காவல் தெய்வங்கள், அந்த ஊரை சார்ந்த காவல் தெய்வங்களை தான் நாங்க அங்க காவலுக்கு கூப்பிடுவோம். அவங்களுக்காக தான் இந்த பலி பூஜைகள்லாம் பண்ணுவோம். அதுக்காக இந்த கட்டை, அதன் பிறகு தேங்காயெல்லாம் அடைச்சோம் இல்லையா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நள்ளிரவு வேளையில
அங்க இருந்து நாங்க கிளம்புறோம். அதாவது அவங்க ஊர் பக்கத்துல கொஞ்சம் வயல்காடு இருக்குது. அந்த வயல்காட்டு பக்கத்துல வந்து ஒரு ஆறு ஒன்று போகுதுல, அது சுடுகாடுகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்று பகுதி தான். அதுல போயிருந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது பலி பூஜைக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதாவது கரெக்டா நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடலையை ஃபர்ஸ்ட் நாங்க கூப்பிடுறோம். அப்படி சுடலையை கூப்பிடுறதுனால பச்சரிசியில் அவருக்கு பொங்க போடணும். அதாவது பொங்கி போடணும். பொங்கி போட்டு அதுல ஆட்டுடைய ரத்தம், ஆடை வெட்டி ரத்தம் ஊற்றணும். ஊற்றி அது இரத்தப்படையல் சோறுன்னு சொல்லுவோம். அந்த இரத்தப்படையல் சோறை வந்து கொடுக்குறோம். அடுத்ததாக மற்ற தெய்வங்கள் அங்க இருக்கக்கூடிய உப தெய்வங்களுக்கு எல்லாத்துக்குமே மொத்தமா இந்த சாபக்கோழியை அறுத்து போட்டு இந்த இறைச்சிகள், அதாவது ஆடை வந்து வெட்டி அதை பீஸ் பீஸா போட்டு அதையும் கறி மாதிரி, அதாவது சாப்பாடு மாதிரி சமைச்சு அதை வந்து ஒரு இலையில, அதாவது கிட்டத்தட்ட ஒரு அங்க எத்தனை தெய்வங்களை நாங்க வர சொன்னோமோ அத்தனை தெய்வங்களுக்கான படையலும் அங்க போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்களும் சாப்பிட்ருவோம். அதுல சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நேரம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகுதான் எங்க அப்பா அந்த குடும்பத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது காலையில் விடிய காலையில் 5:30 மணி இருக்கும், அந்த டைம் தான் இருக்கும். நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நாங்க உடனே அங்கிருந்து கிளம்பணும். அப்ப எங்க அப்பா வந்து விஷயத்த சொல்றாரு. யாருக்கிட்ட அப்படின்னா, சரவண பெருமாளை கூப்பிட்டுதாங்க. இப்படி உன்னுடைய குடும்பத்துல இருந்துதான் இத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அப்படி பண்ணனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு எங்க அப்பா மொட்டையா சொல்றாருங்க. அங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, நீங்க வந்தீங்க சொன்னீங்க, இப்படி இவருடைய குடும்பத்துல தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க, யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க அப்பா கிட்ட கேள்விகள் எழுப்புறாங்க. அப்பதான் எங்க அப்பா வந்து இந்த விஷயத்த தெளிவுபடுத்தி சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய சகோதரன் ஒரு சகோதரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்வனை பண்ணியிருக்கிறாங்க. அப்பதான் அவர் உண்மை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவருடைய அண்ணன், அதாவது மூத்தவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த இடத்த வந்து 20,000 ரூபாய் நான் தாரேன், நீ அந்த இடத்த எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை, எனக்கு 20,000 ரூபாய் வேண்டாம், அதுக்கு நான் கையெழுத்து போட்டு தாரேன், எனக்கு அந்த காசு வேண்டாம் அண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட கொடுத்துருக்கிறாருங்க நம்மளுடைய சரவண பெருமாள். அப்படி கொடுத்த பிறகும் அந்த நபர் இவருக்கிட்ட, சரவண பெருமாளுக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும், ஒரு பிசினஸ் ஒன்று தொடங்க போறேன், அதுக்காக எனக்கு காசு இல்லை, ஒரு 10 லட்சம் ரூபாய் எப்படியாவது நீ எனக்கு புரட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. நீ கேட்டா எங்க வேணாலும் கிடைக்கும், ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து தன்னுடைய மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் மனைவி கிட்டையும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்பத்துக்குள்ளாடி இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கிறோம், அதனால முதல்ல இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவரும் கேட்டதை வந்து அப்படியே சொல்லிடுறாரு. அப்பா எனக்கு கிடைக்காதுப்பா, நீ வேற எங்கேயா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுறாரு. அதுல அந்த அண்ணன் வந்து பயங்கரமா கோவப்பட்டிருக்கிறாரு இவர்கிட்ட. இருந்தாலும் இவர் அதை பெருசா எடுத்துக்கல, அண்ணன் இல்லையா, அதனால இவர் பெருசா எடுத்துக்கல. அவரு தாங்க சுடுகாட்டு காளியை வச்சு இவருக்கு மேல ஏவலை ஏவி இருக்கிறாரு. அது யாருக்கு மேல ஏவல் ஏவி இருக்கிறாருன்னா, சொந்த தம்பிக்கு மேல கிடையாது, தம்பியுடைய மனைவிக்கு மேல ஏவலை ஏவி இருக்கிறாரு. தம்பியுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அதை நினைச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் செத்துருவாங்க. யாரு, மாமனார் மாமியார் செத்துருவாங்க. ஆல்ரெடி பிள்ளைகள் வேற இல்லை, இந்த சொத்தவளம் இவனுக்கு தான் சொந்தம், அதுக்கு பிறகு இவனை நம்ம கமத்திடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா அதுவும் இங்க உடைப்பட்டுருச்சு. அடுத்ததா 2வதா இவருடைய தங்கை ஒரு ஆளுங்க, அதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய ஒரு தங்கை தான். இவற்றை வந்து அவங்களும் ஒரு 10 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட், ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு புரட்டி கொடு அப்படி இப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு வீட்டில், இந்த மாதிரி தங்கச்சி கேட்குறா அப்படின்னு. அதே டைலாக் தான் அவங்களுக்கு திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள காசு கொடுத்தோம்னா அதுல பெரிய பிரச்சனை வரும், அதை தந்துவிட மாட்டாங்க, அதனால அது வேண்டாம்ப்பா அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவரும் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கிடைக்காதுமா, நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சம்பவம் என்னன்னா, அந்த பெண் போய் ஒரு மாந்திரிகரை பார்த்து குட்டிச்சாத்தார ஏவல் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு மேல அப்படின்னா, அதுவும் அண்ணனுக்கு மேல கிடையாது, அதாவது சரவண பெருமாளுக்கு மேல கிடையாது, அவங்களுடைய மனைவிக்கு மேல. இப்படி 2 பேர் தனித்தனியா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சரவண பெருமாளுடைய மனைவிக்கு ஆல்ரெடி ஒரு தோழி இருந்தாங்க. அந்த தோழி வந்து நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கும், ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட படிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. அந்த பெண் இறந்து அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் இந்த பொண்ணுங்க கூடவே அப்பவுமே இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. இது யாருக்குமே தெரியல, ஏன்னா அந்த பெண்ணால அந்த ஆன்மாவால எந்த தொந்தரவும் வரல. ஆனா இந்த 2 சக்திகளும் உள்ள வந்த பிறகு இந்த பெண்ணுக்கு அங்க இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இந்த பொண்ணை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இந்த கருவெல்லாம் அழிச்சது இந்த குட்டிச்சாத்தான், சுடுகாட்டுக்காளி, இந்த பிரேத ஆன்மாவான அந்த பெண்ணுடைய ஆன்மா, இந்த 3ம் இதை பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்துறாருங்க.
தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லை, இனிமேல் உன்னுடைய குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருப்பா அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த விஷயத்த முடிச்சுக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு அதுக்கு பிறகு குழந்தையெல்லாம் பிறந்து கிட்டத்தட்ட 3 பசங்க இருக்கிறாங்க. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு 2022 ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவர் நம்மளுடைய சேனலை பார்க்குறாரு. சேனலை பார்த்துட்டு இவரை நம்ம பார்த்துருக்குறோமே, நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அப்போ இவர்கிட்ட நம்ம அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேடிட்டே இருக்கிறாங்க. நான் தான் நம்பர் போட்டு விடுவேனே, அப்போ அந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி இப்படி சொல்கிறாங்க, மறுபடியும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்குறேன். ஏன்னா அப்பா தவறிட்டாரு, இப்போ நான் தான் இருக்கிறேன். என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மாமனார் இடையில ஒரு அதிபயங்கரமான ஒரு மரணம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இறந்து போயிருக்கிறாரு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கிறாரு. அதன் பிறகு என்னுடைய இளைய மகன் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனுக்கு கை கால் வரமாட்டேங்குது, நாக்கு எழும்ப மாட்டேங்குது, அவன் எதுவுமே பேசுறதில்ல, ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் படுத்துட்டு இருக்கிறான். எனக்கு முன்னாலே உங்களால தெரியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு. எப்போ தெரியும் அப்படின்னு நான் கேட்கும்போது தான் இந்த ஆல்ரெடி இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் போயிருக்கிறேன், செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் வந்துருச்சு. அப்போ ஆமாம் நான் வந்திருக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். உடனே உங்களை பார்க்கணும், நீங்கள் இங்கே கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் வந்து காரெல்லாம் எடுக்கலைங்க, கார்லாம் கிடையாது என்கிட்ட. நம்ம சாதாரணமாக ஒரு பைக் வச்சுருந்தேன், அந்த பைக்கில் தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ பஸ்ஸில் தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஆனால் என் கூட 2 பேர் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்குது. அப்போ நான் அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னா, நீங்கள் ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அந்த வாடகை காசு நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் இங்கிருந்து ஒரு வாடகைக்கு காரை பிடிச்சி என்னுடைய சிஷ்யர்கள் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு நான் போகிறேங்க. அப்படி அங்கே போகும்போது தான் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒருத்தரை பலி எடுத்துருச்சு, இனி ஒருத்தரை பலியாக்குறதுக்காக அப்படியே போட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற அளவில் இருக்குதுங்க அந்த வீட்டுக்குள்ளாடி. உள்ளே போய் பார்த்தேன், அந்த பெண் நல்லா இருக்கிறாங்க, 2 மூத்த பசங்க 2 பேர் நல்லா இருக்கிறாங்க, கடைசி பையன் மட்டும்தான் அந்த மாதிரி படத்திலே இருக்கிறான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண பெருமாளுடைய மாமியார் வந்து அப்படியே என்ன பார்த்தோன்னா ஓடி வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கன்னத்தெல்லாம் தடவி, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம், நீ வந்தது கடவுள் வந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரிம்மா நீங்கள் அங்கே உட்காருங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனுடைய கையை பிடிச்சி பார்க்குறேங்க. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு அவங்க செய்வினைகள் செய்திருக்காங்க. இப்போ செய்திருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த குடும்பமும் சேர்ந்து பண்ணியிருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, அண்ணன், தங்கச்சி, அதன் பிறகு தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா இவருக்கு சொத்து வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இவ்வளோ நாளுக்குள்ளாடி கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போனதுனால இவர் கையில் நல்ல காசு இருக்குது. இப்போவும் அவங்க வந்து காசுக்காக அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்ற 2 பேரும் வர்றது கிடையாது. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த மற்ற 2 பேர் இருக்காங்க இல்லையா, எங்கள் அப்பா சொன்ன உடனே அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு இது பண்ணிட்டார். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும், என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமேல் என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே, அந்த இளைய தங்கச்சியும் மூத்த அண்ணனும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மற்ற குடும்பங்களை ஏவி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவங்களும் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த பிஸ்னஸில் வளர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா கொடுத்த சில எந்திரம், தாயத்தை எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது டேமேஜ் ஆகிருக்குது, அதை தூக்கி தூர போட்டாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு உள்ள அந்த செய்வினைகளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. முதல்ல அவங்க மாமனாரை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டார்கெட் பண்ண மாதிரியே அவங்க மாமனார் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே இறங்கி எல்லாமே தெளிவுபடுத்தி பார்த்துட்டேன். எனக்கே புரிஞ்சிடுச்சு. ஏன்னா முதல்ல 2 பேர் தான் ஏவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கு மேலே ஏவல் பண்ணியிருக்கிறாங்க இவங்க குடும்பத்துக்கு. ஆனால் நாங்கள் கொடுத்த எந்திரம், அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அந்த எந்திரம் வந்து அவங்க அந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து விளக்கு போட்டு பார்த்துருக்குறாங்க. மற்ற மாதிரி இவங்க கூடுதல் வெளியூர் யாத்திரைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த எந்திரத்தை வந்து கவனிக்கிறது கிடையாது. அப்படியே கொஞ்சம் போட்டு வச்சிடுறாங்க. எப்போமாவது விளக்கு போடுறது, அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது விளக்கு போடுறது, நல்ல நாளில் விளக்கு போடுறது, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கு இளநீர்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம், அதெல்லாம் இவங்க பின்பற்றவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன பிறகு இவங்க மறுபடியும் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு எந்திரத்தை வந்து உருவேற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த எந்திரத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து அப்படியே நம்ம டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதனுடைய இது டவுன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணாலுமே அது இதாகாது, மேலே வராது, ஓங்காது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஒலியுடைய சக்தி இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இப்போ நான் அங்கே பார்க்குறேன். நான் எல்லாமே கேட்டேன். அவங்க ஆமாம் இப்படி தான் நடந்துச்சு, ஆனா பூனா அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க.
நான் அதன் பிறகு அந்த இடத்துல இருந்து சில வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 8 நாள் அங்கே தான் இருந்தோம். நான் என்னுடைய சிஷ்யர்கள்லாம் இருந்தோம். 8 நாள் அந்த வீட்டில் இருந்து பல பூஜைகள் நாங்கள் பண்ணி அதன் பிறகு அந்த பையன் வந்து எழும்பி நடக்க ஆரம்பித்தான். 8வது நாள் தான் அந்த பையன் எழும்பி நடக்கவே ஆரம்பித்தான். அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சுடுகாட்டு காலியை அதாவது ஒருத்தர் அனுப்புனது இல்லை, 4 பேர் 5 பேர் சேர்ந்து அனுப்புனது. அதுக்கு பிறகு குட்டிச்சாத்தான் என்னெல்லாம் இருக்குமோ, அதாவது நானே வந்து அரண்டு போனேன் அந்த இதை பார்த்து. அதாவது இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அரண்டு போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எந்திரம் இருந்ததுனால கொஞ்சம் ஷேப்பாக இருந்திருக்கிறாங்க. மற்ற மாதிரி அங்கே அவங்களுக்கு எந்த ஷேப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு நாங்கள் அங்கே வந்து எல்லாமே கிளியர் பண்ணோம். எல்லாமே கிளியர் பண்ணி 8வது நாள் நைட்டு அங்கே சுடுகாட்டு பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதாவது நாங்கள் கூட போன எல்லாருமே உண்டு. நம்மளுடைய சரவணா பெருமாளும் கூட தான் இருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன். இங்கே ஒரு ஆள் இப்போ வருவார், அவர் உங்களை கூட்டிகிட்டு போவார். அதாவது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போவார். அங்கேருந்து ஒரு பிடி மண் அவர் எடுத்து தருவார். அதை வந்து உங்களுடைய வீட்டு காம்பவுண்டில் கன்னிமூலை சைடில் வந்து ஒரு சின்ன சிலை வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அங்கே ஒரு ஆள் வந்தார். அவர் வந்து கூட்டிகிட்டு போனார். போய் அந்த மாதிரி அந்த பிடிமண் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அவர் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வேட்டை கருப்பண்ணசாமி கோவில் இருந்தாங்க எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்து இதை வந்து, அதாவது கருப்பண்ணசாமியை உங்களுடைய வீட்டில் ஒரு காலர் பகுதியில் வச்சு வழிபட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதாவது வெளி காவல் தெய்வமாட்டு அப்படியே அந்த இதை பண்ண ஆரம்பித்த பிறகு, அதாவது கொண்டு வந்து வச்சுட்டாரு. அவர் அங்கே வந்துட்டாரு. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வர்றோம். அதாவது இவருடைய வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட வந்து நாங்கள் பேசணும். சரி மண்ணு தந்தாங்களான்னு கேட்டோம். ஆமாம் தந்தார். தந்துட்டு அவர் ஒன்றுமே பேசலை, அவர் பாட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. அப்போ அங்கே போகும்போது பேசுனீங்களான்னு கேட்டேன். இல்லை பேசலை அப்படின்னாரு. சரி அவர் பேச மாட்டார். நீங்கள் இனிமேல் இங்கே நடத்தக்கூடிய பூஜை, அதாவது நீங்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா, இது யார் அப்படின்னா கருப்பண்ணசாமியுடைய காலடி மண். அந்த மண்ணை உங்களுக்கு தர வந்தவர் யார் அப்படின்னா அதே கருப்பண்ணசாமி தான். அவர் தான் உங்கள் கூட வந்தது. அவர் தான் இந்த மண்ணை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அவரு நீங்க நிலையா நிற்பாரு. எந்த விஷயம் வந்தாலும் உங்களுக்காக உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய காவல் அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவருக்கு கொடுக்க வேண்டிய பூஜைகளை கரெக்டாக நீங்கள், அதாவது இந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் கூடுதல் இது பண்ணிடணும். மற்ற நாட்கள் கூட விளக்குகள் போடுங்க. இந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து அவருக்கு தேவையான படையல்கள் போட்டு நீங்கள் அவரை வந்து பத்திரமா பார்த்துடுங்க. அவங்க உங்களை வந்து ரொம்ப நன்றாக பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலைகளை எல்லாமே நாங்கள் செய்து முடிச்சுக்கிட்டு கரெக்டாக எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் முடித்த பிறகு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பக்கூடிய டைமில் அவர் கேட்குறாரு, அவர் ஏன் பேசவே இல்லை அப்படின்னாரு. நான் அப்போ தான் சொன்னேன், கூட வந்தது கருப்பசாமி, அவருக்கு பேசக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, எல்லாமே செயல்பாட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி மட்டும் வழிபடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கெல்லாம் பூரிச்சிட்டாரு. அதாவது அதெல்லாம் நடக்குமா, அது அவரு தானா, எந்த ஊருக்காரனே தெரியல, கருகருன்னு இருந்தார், முகமே சரியா தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரம். நான் சொன்னேன், அதாவது தெய்வங்களை நம்ம வழிபடும்போது எப்பவும் சரி மனசுக்குள்ள எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் நம்ம வழிபட்டோம்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதன் பிறகு அவங்க குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி நம்மளுடைய சம்பவத்தை நீங்கள் கண்டிப்பாக சேனலில் சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் சொன்னார். அது என்னாலே பொறுத்துக்கிட முடியலங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க அண்ணன் வந்து இறந்துட்டார். அவங்க அண்ணன் வந்து மறுபடியும் ஏதோ இவங்களுக்கு பண்ணதுக்கு ட்ரை பண்ணி அதில் அவர் இறந்து போயிருக்கிறாரு. அதன் பிறகும் 2-3 பேர் இறந்துருக்கிறதாட்டி என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்ம தெய்வத்தை பாதுகாப்பு வச்சுருக்கிறோம், தப்பு செய்தவனுக்கு தண்டனை கிடைக்கும், அது அவங்களுக்கு ஆண்டவன் கொடுக்கறது. நீங்கள் இதில் தலையிடாமல் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய அந்த நல்ல காரியங்களை செய்யுங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி இதை முடிச்சிட்டேன். இதுதான் அந்த நடந்த சம்பவமே. இப்படி தான் நம்மளுடைய சரவண பெருமாளுடைய லைஃப்பில் நடந்த சம்பவத்தை நான் என்னுடைய அப்பா ஒரு டைமில் தீர்த்தோம். கடைசியாக இப்போ நான் தான் எல்லாம் முடிச்சு கொடுத்தேன். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 நாள் நாங்கள் வேலை செய்தது. அதன் பிறகு வேற நிறைய விஷயங்கள் எந்திரங்கள்லாம் வந்து புதுசாக ரெடி பண்ணி அதுக்கான செலவுகள் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 3-4 லட்ச ரூபா அவர் செலவு பண்ணியிருக்கிறாரு. இந்த காசு அவங்களே செலவு பண்ணாங்க, நான் வந்து வாங்கி செலவு பண்ணேன். ஏன்னா அங்கே தான் இருந்தேன்.
அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய, அதாவது கேட்கக்கூடிய பொருள் சாதனங்கள் இதை எல்லாமே எனக்கு வாங்கி தந்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்களை வந்து நாங்கள் தப்பா நினைச்சிட்டோம்னு கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, காசெல்லாம் நிறைய கேட்குறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம வீடியோல, அதாவது லைவ்ல வரைக்கும் சொன்னாங்க இல்லையா, இப்படி இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சாதனம் வாங்குறதுக்கே எங்களுக்கு இவ்வளவு காசு செலவாயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து தேனிக்கு கார்ல போயிருந்தேன், என்னுடைய கார்ல போயிருந்தேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, எப்படியாக இப்போ போயிட்டு இருக்கு, அன்னைக்கு 450 ரூபா தான் வாங்குனீங்க, எல்லாருக்கும் சம்பளம் வாங்கி, எல்லாருக்கும் நான் காசு வாங்கி கொடுத்தேன், எல்லாருக்கும் 8 நாள் ஒவ்வொருத்தருக்கும் 8000 ரூபாய் வச்சு எல்லாருக்குமே நான் காசு வாங்கி கொடுத்தேன், கூட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும். ஆனா எனக்கு வந்து 450 ரூபா தான் சம்பளம். அந்த 450 ரூபாய் நான் வாங்கிக்கிட்டேன். நான் அங்க இருந்து கிளம்பிட்டேங்க. அதே இது அவர் இப்போ நான் கார்ல போய் இறங்குனேன். இப்போ இடையில என்ன கூப்பிட்டுருந்தாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கேட்குறது, கார்ல தான் வந்திருக்கீங்க, நீங்க தான் 450 ரூபா மேல வாங்க மாட்டீங்களே, ஏன் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை இது ஒருத்தர் கொடுத்தது, அவங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சுது, அதனால எனக்கு அவங்க ஒரு கிஃப்டாட்டு கொடுத்த கார் தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொன்னேன். இப்படிதாங்க போயிட்டு இருக்குது. அது நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கார் வாங்கிட்டாரு, வீடு வேற பார்த்துட்டாரு. என்னுடைய வீடு இன்னைக்கு சீட்டு வீடு தான், சீட்டு வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்த்து வச்சிருக்கிறேன். என்னன்னா, நான் பேசுறது வந்து எக்கோ அடிச்சுலாம் கேட்போம், அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது என்னுடைய சேனல்ல. சரி, அதை கொஞ்சம் குறைப்போம் அப்படிங்கிறதுக்காக இதுவும் கொஞ்சம் கடன் பட்டு தான் வாங்கி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி பார்த்தாலுமே ஒரு 4 லட்சம் ரூபா கடத்துல இருக்கிறேன். அப்படிதான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல மாட்டேன். இது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்தனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்க, இப்படி தாங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுது. இதை வந்து நாங்கள் தான் கிளியர் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் லைக் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய சேனல் வளரும். ஏன் அப்படின்னா, லைக் ஓவராக விழுந்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய சேனலை வந்து இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் இந்த யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். கிட்டத்தட்ட 4-5 வருஷத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வரல. அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு தான். இருந்தாலும் மக்களான நீங்கள் வந்து நினச்சா எதுவும் நடக்காததுன்னு கிடையாது, எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் மனசார எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.